ஆனா, இப்போ சீமான் சைடு இருந்து எனக்கு பெரியார் திருமாவளவன் தான் அப்படின்ற ஒரு வாதத்த வச்சிருந்தாரு. அத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இது எப்படின்னா, ஒரு விதத்தில நான் உங்கள அ உயர்த்தி பேசுனேன்னா, என்ன பத்தி நீங்க விமர்சிக்கிறத நீங்க கைவிட்டுருவீங்க. அப்படின்ற ஒரு புரிதலிருந்து அவர் பேசுறாரு. சீமான நாங்க ஒரு தனி மனிதர் தாக்குதல்னால நாங்க சீமான விமர்சிக்கல. சீமான் கட்சியை சேர்ந்தவங்களோட நாங்க பேசல. சீமான் பேசக்கூடிய அரசியல். அப்ப சீமான் பேசக்கூடிய அரசியல் யாருக்கு ஆபத்தானதுன்னா, அது திமுகவுக்கு மட்டுமே ஆபத்தானதுன்னா, நாங்க அத பத்தி பேச மாட்டோம். ஏன்னா திமுகவோட ஸ்போக்ஸ் பெர்சன் இருக்கிறாங்க. அவங்க பேசிப்பாங்க. இப்ப அவர் ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. அமைச்சர்கள் மேல, எம்எல்ஏ மேல ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறார்னா, அத திமுகல இருக்கக்கூடிய ஸ்போக்ஸ் பெர்சன் டிஃபெண்ட் பண்ணிப்பாங்க. அது எங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனா நீங்க எங்க கைய வைக்கிறீங்கன்னா, நீங்க திராவிட அரசியல நீர்த்து போகுறதுக்கான ஒரு வேலைய செய்றீங்க. தலைவர் தந்தை பெரியார் அவர்களுடைய அவர் மேல இருக்கிற அந்த 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 தோற்றத்த உடைக்க நீங்க முயற்சி பண்றீங்க. அப்போ நான் பேசக்கூடிய அரசியல கை வைக்கிற. நான் கொண்டாடக்கூடிய தலைவர நீ கை வைக்கிற. நாளைக்கு திராவிடம் என்ற ஒரு ஐடியாலஜி நீர்த்து போச்சுன்னா, தந்தை பெரியார் மேல இருக்கக்கூடிய அந்த மதிப்பை இவங்க இழக்க வச்சுட்டாங்கன்னா, அது யாருக்கு ஆபத்துனா திமுகவுக்கு மட்டும் ஆபத்து கிடையாது. அந்த அரசியல பேசக்கூடிய விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆபத்து. நாங்க பேசக்கூடிய அரசியல் திராவிட அரசியல். நாங்க கொண்டாடக்கூடிய தலைவர் பெரியார். அப்போ நீங்க பெரியார் மேல திராவிடத்து மீது ஒரு தாக்குதல் நடத்துறீங்கன்னா, அது திமுக மேல நடத்தப்படுற தாக்குதலா நாங்க பார்க்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மேல நடத்தப்படுற தாக்குதலா நாங்க பார்க்கிறோம். அதனால நாங்க விமர்சிக்கிறோம்.